எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் எதுனா 5 சீரீஸ்க்குரிய ரீடிங். ஸோ நீங்கள் வந்து 5, 14, 23 அல்லது உங்கள் கூட்டு எண் ஃபேட் நம்பர் வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2025 என்ன யூனிவர்ஸ் இன்ஃபர்மேஷன் பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 4 டெக்ஸ்லேருந்து கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுடைய ரீடிங். ஸோ 5 சீரீஸ்க்குரிய ப்ரெடிக்ஷன் 2025. So final deck. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுடைய ரீடிங். 7 of Swords, Page of Cups, 5 of Pentacles, ஸோ கார்ட்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துடலாம். பாஸ்ட் லைஃப்ஸ், டோட்டாலிட்டி அண்ட் பேஷன்ஸ். ஓகே, இது வந்து உங்களுடைய அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் காமிச்சிருக்காங்கங்க. சில டைமில் சில மனிதர்களால் ஏமாற்றங்கள் அப்படின்றது இங்கே இருக்குது. இது வந்து நீங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், இல்லை தொழிலில், இல்லை பென்டக்கிள்ஸில் நம்பி சில சீட்டிங் வந்து நடந்திருக்கு. இது வந்து அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், இல்லை வந்து பாஸ்ட் அப்படின்றது கூட இங்கே இருக்கலாம். அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களால் மறக்கவும் முடியல, கம்ப்ளீட்டாக அதிலேருந்து வெளியவும் வரல. ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ்கிட்ட சரண்டர் ஆகிக்கோங்க. சம் பேஷன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ வேணும். ஏன்னா வந்து சில சமயங்களில் நாம் நினைக்கிற விஷயம் வந்து உடனே நடந்துடணும், முடிஞ்சிடணும், இல்லை கைக்கு கிடச்சிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். இது எல்லாருடைய நேச்சர் தான். பட் சில சமயம் அது வந்து உங்களுக்கு நல்லதாக கூட உங்களுக்கு இருக்கலாம். அது வந்து சில பெரிய விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதாக கூட இருக்கலாம். அது வந்து இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அது வந்து பெருசாக நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். உங்களுடைய திங்கிங் அப்படின்றது இருக்குது. அது மணி வயசில் கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் மூலமாக அந்த துரோகங்கள் அப்படின்றது இருக்கலாம். சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். பட் நீங்கள் சேஃப் ஆகிருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ கடவுள் வந்து சில சமயம் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னா உங்கள் நல்லதுக்கு. இது வந்து உங்களுடைய டைம் கிடையாது. அதே மாதிரி வந்து இது வந்து சேஃப் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது உங்களுக்கு. பட் ஆனால் அதோடைய ரணம் எப்படி இருக்குது, அந்த வருத்தம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து அது மறக்கவே முடியல. உங்களால் அது ஸ்போர்ட்டிவாகவும் எடுத்துக்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ட்ரூவாக இருந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. பட் அதுக்குரிய ஒரு ரிட்டன் அப்படின்றது அந்த பர்சனாக அந்த சுச்சுவேஷன் அப்படின்றதும் உங்களுக்கு ரிட்டன் அப்படின்றதும் கிடச்சிருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ சொல்கிற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸோ போனது இல்லை உங்களை விட்டு விலகுனது நீங்கள் மனசார ஃபர்கிவ் பண்ணிடுங்க அவங்கள, அந்த சுச்சுவேஷனை. ஸோ அது வந்து உங்கள் நல்லதுக்கு அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து ஒரு பேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. அது வந்து ஒரு பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு. 2025 சில கிளாரிட்டி உங்களுக்குரிய ஒரு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சன், நீங்கள் இனிமேல் எப்படி இருக்கணும், யாரை நம்பணும், எப்படி உங்கள் லைஃப்பை வந்து இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும்,
அது வந்து கெரியரில், உங்களுடைய மணி வைஸில், செல்ஃப் க்ரோத்தில். ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் தான் இங்கே ரைஸ் ஆகுது. அதுக்கு வந்து நீங்கள் யாரை வந்து ஃபஸ்ட்டு சரண்டர் ஆகிக்கணும், உங்களுடைய மனசை வந்து யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரேயர் வந்து கண்டிப்பாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அது ஒரு பெருசாக நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விருப்பப்பட்டு ஒரு விஷயம் கேட்குறீங்க, பட் அதை விட நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதாவது வந்து அன்எக்ஸ்பெக்டட் வேயில் உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ சில சமயங்களில், சில ஸ்டேஜில் அது சின்னதாக முடிஞ்சிருச்சு, இல்லை தப்பிச்சிட்டோம், இல்லை அது வெளியே வந்துட்டோம், எண்ட் ஆயிடுச்சு, நல்ல வேலை. ஸோ சில மனிதர்களுடைய ஒரு ட்ரூ ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இங்கே வருது. எனக்கு வைப் அப்படி தான் வருது. ஸோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். இனிமேல் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கட்டும், இனிமேல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இனிமேல் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே உங்களுக்கு. அதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் வேறு உங்களுக்கு இந்த பேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். மொராலிட்டி, எஸ், இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஸோ சில பேருக்கு வந்து நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க சில விஷயங்கள். அது வந்து ஏமாற்றங்கள் எப்படி வரும், சில ரூல்ஸ் அப்படின்றது இங்கே அங்கே இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தான் அங்கே வந்து அந்த ஏமாற்றங்கள் அப்படின்றது வரும். இல்லை வந்து அதிகமான ஒரு ஒரு எமோஷ்னலாக அங்கே வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ சில பேருடைய ஒரு தன்மை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இனிமே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இந்த கஷ்டத்திலும் அந்த ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறேன். ஹானஸ்டி அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த அந்த ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அந்த ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், அதை நீங்கள் வந்து ஒரு சர்டன் அந்த டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இனிமேல் இழக்க போகிறது கிடையாது. நீங்கள் அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. ஸோ அது வந்து பெருசாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ க்ரோத், நியூ பீப்புள், ஒரு நல்ல மனிதர்களை வந்து உங்களுக்கு சரவுண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படியும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து சிலருக்கு வந்து பென்டக்கிள்ஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் கொஞ்சம் அதுக்குரிய ஒர்க்காக இருக்கலாம். ஸோ அதுக்குரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம். ஓகே, அதில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குரிய ரிட்டர்ன் அப்படின்றது வந்து இந்த 2025 உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ சில பாஸ்ட் சிச்சுவேஷன், எமோஷ்னல் ஒரு ட்ரைண்ட், இல்லை ஏமாற்றங்கள், அதிலிருந்து இந்த 2025 விடுவிக்க போகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபர்தராக இந்த கார்ட்ஸும் பார்த்துடலாம். அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ், அப்ரிஷியேஷன் அண்ட் ஹாஸ்டிலிட்டிஸ். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்டு தான் ரிப்பீட் ஆகிருக்குங்க. ஸோ நீங்கள் சில விஷயங்கள் உங்களால் வந்து மறக்க முடியாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ சிலருக்கு வந்து மனதளவில் இது வந்து மீடியம் ஏஜில் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த சீரீஸ் வந்து எப்படின்னா ஏஜ் வைஸ் கிடையாது. உங்களுக்கு எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கோ அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் நீங்கள் மீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். ஸோ இது வந்து சிலருக்கு மிடில் ஏஜ் இருக்கீங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து இந்த உடலில் ஏதாவது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அது வந்து அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கோங்க. ரிலீஃப் ஆக போகிறீங்க அப்படின்றவும் இங்கே இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து மனசில் ஒரு அது ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது நடக்கணும். அதுதான் நான் ஸ்டார்டிங் சொன்ன பாயிண்ட் தான் இங்கே மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அது உங்களுக்கு வந்து தானாக அது அமைகிற பட்சத்தில், இல்லை வந்து அவங்களா அது வந்து உங்களுடைய ஒரு செல்ஃப் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டு வரும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம்.
இல்லை நீங்கள் வந்து வேலண்ட்ரியாக அந்த சிச்சுவேஷனுக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது, அது ஏன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியலை. எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியலை. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குல்ல ஒரு எனர்ஜி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுடைய ஒரு அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கும். பட் ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் வந்து ஸோ சிலருக்காக விட்டு கொடுக்குறீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க சில விஷயத்துக்கு. பட் ஆனால் அவங்க அதுக்கு வந்து ஒரு ஈக்குவலே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே வருது. அந்த பர்சன் வந்து அதுக்கு தகுதியானவங்களே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ அதுக்காக என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய ஒரு தன்மையை நீங்கள் இழந்துட்டு அவங்களுக்காக அது பண்ணுறீங்க. பட் அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கல. அதனால நீங்கள் யார் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் தான், அது வேறு யாரும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து கார்ட்ஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் டீப்பாக தான் போகுது உங்களுடைய ரீடிங். வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். எஸ், இந்த ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. அட் ப்ரெசன்ட் நீங்கள் ரெஸ்ட் அண்ட் ரெஜுனேஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, லைஃப் அப்படின்றது பெரிய விஷயம், கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட் நம்மளோடது. ஸோ அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லா விதமான திறமைகள் இருக்குது, எல்லா விதமான எபிலிட்டிஸ் இருக்குது. பட் அது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா இது வந்து 50% தான் நான் சொல்லுவேன். ஸோ அதற்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும், 100% முடியும், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் வந்து அது உங்களுக்காக செலவிடுங்க, உங்களுக்காக அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஓகே, எப்போ உங்களுடைய அந்த அன்பாக இருக்கட்டும், உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, மதிப்பில்லா ஒரு என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்ட், உங்களுடைய விஷயம் எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு புரியுதோ, எப்படி நீங்கள் இருந்தீங்க, எப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எப்போ அந்த பர்சனுக்காக இருக்கட்டும், இந்த சிச்சுவேஷனுக்காக இருக்கட்டும் தெரியுதோ, அப்போ வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஒபே பண்ணால் போதும், அதுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ வேறு என்ன இருக்குது கார்ட்ஸ்? எஸ், ப்ராஸ்பர்ட்டி. சனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ப்ராஸ்பர்ட்டி. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சிலருக்கு அலைன்ஸ் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகுங்க. நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு அலைன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி. ஸோ ஆல்ரெடி இழந்ததை மனசில் நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த 2025 வந்து உங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கை, அதாவது வந்து கெரியர் வைஸில், உங்களுடைய ஒர்க் சைடில், தொழிலில் ப்ராஃபிட் அப்படின்றது கண்டிப்பாக இங்கே ப்ராஸ்பர்ட்டி அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உங்கள் தொழிலில், உங்கள் படிப்பில், உங்களோட க்ரோத்தில் நீங்கள் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அது ப்ராஸ்பர்ட்டி கொண்டு போயிடும். ஓகே, ஸோ த யூனிவர்ஸ் இஸ் பியூரிங் இட்ஸ் அபண்டன்ஸ் அவுட் டு யூ, பி ஓப்பன் டு ரிசீவிங் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சூரிய பகவானை கும்பிடுங்க. ரொம்ப ஒரு சேஞ்சஸ் மார்னிங் ஒரு 2 to 3 minutes உங்களோட சோல் லெவலில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ நீங்கள் மனசை கும்பிடுங்க. கண்டிப்பாக அதோடைய பலன்கள் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்ட் கம்பேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ரிலீஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த லவ் அண்ட் லைட் தட் இஸ் வித்தின் எவ்ரி ஒன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து நினைக்கிறீங்களோ, இது ஏன் இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் வந்து உங்களை எப்படி ஒரு சில பேர் அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு அப்படியே பண்ணுறீங்க. அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண பிடிக்குதா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த வேவ் லென்த் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம், அவங்களுடைய ஒரு வைப். இல்லை வந்து உங்களால் முடியாது, இல்லை வந்து அதுக்கு ஜட்ஜ் பண்ண அவசியம் கிடையாது. இல்லை, உங்களால் முடியும்னா நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா வேணாம், அவ்வளோதானே. ஸோ அது வந்து பெருசாக ஒரு என்ன சொல்கிறது, சீன் பை சீன் அது இமேஜினேஷன் பண்ணுறது, இப்படி இருந்தால் இப்படி ஆகும், அப்படி இருந்தால் எப்படி ஆகும், ஸோ ஃப்யூச்சரில் என்ன ஆகும், அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ என்ன அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு தேவை, எப்படி வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுடைய க்ரோத், உங்களுடைய ப்ராஸ்பர்ட்டி, உங்களுடைய லைஃப், உங்களுடைய ஃபேமிலி, அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது இப்போதைக்கு. உங்களுடைய கார்ட்ஸ் வந்து சில ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, உங்களுக்கும் நல்லது, ஆப்போசிட் பர்சனுக்கும் நல்லது. ஓகே, ஸோ ஃபைனலாக சாக்ரெட் ஸ்பேஸ் வந்திருக்கு. கிரியேட் அண்ட்
altar or visit a power place to கனெக்ட் வித் த டிவைன் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து மார்னிங் ஈவினிங் பூஜை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஒரு கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ரிலாக்ஸாக எது இருக்கோ அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டைவர்ஷன் அப்படின்றது வந்து இங்கே வேணும். ஸோ ஒரு டிவைன் கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து கொண்டு வாங்க. ஸோ மந்த்ராஸ் சொல்லலாம் நீங்கள், இல்லை வந்து ஏதாவது டிவோஷனல் அப்படின்றது வந்து உங்களுக்கு எது வந்து ஸ்பீச் பிடிக்குமோ கேட்கலாம். ஸோ சம்திங் ரிலேட்டட் டிவைன். ஓகே, ஸ்லோகங்கள் சொல்லலாம், இல்லை ஏதாவது படிக்கிறதுனா கூட படிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து உங்களுடைய பேஷன் இருக்கும். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, ஸோ நல்லாயிருக்கு உங்களுடைய கார்ட்ஸ் ஓவரால். சில விஷயங்களை தவிர்க்கணும், சில விஷயங்களை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ எதில் வந்து நியூ பிகினிங் அப்படின்றது வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதும் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.